நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம் நாட்டுடைய 80வது சுதந்திர தின நண்பர்களே. இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு மாஸ் சம்பவத்தை செஞ்சிருக்காங்க, மிரள வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா அவசரமாக ஈரானுடைய பிரதமர் இந்தியாவுக்கு வர்றாரு. இவருடைய பயணத்தின் பின்னணியில் இருக்கும் காரணங்கள் என்ன, இவருடைய அவசரத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா மரண பயத்தை காமிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்க ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு நண்பர்களே. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாட்டுடைய 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 6 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு. அது என்னென்ன அப்படின்னா இளைஞர்களுடைய நலன், தொழில்நுட்பம், கல்வி, விளையாட்டு, செமிகண்டக்டர் மற்றும் எரிசக்தி ஆகிய துறைகள் தொடர்பாக பிரதமர் மோடி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நாடு முழுவதும் 80வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது. இதை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினாங்க. தொடர்ந்து சுதந்திர தின உரையில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் 6 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இளைஞர்களுடைய நலன், தொழில்நுட்பம், கல்வி, விளையாட்டு, செமிகண்டக்டர், எரிசக்தி ஆகிய துறைகள் தொடர்பாக இந்த அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. மேலும் இது தொடர்பாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நாடு முழுவதும் இருந்தும் 1 கோடி இளைஞர்களுக்கு ஏஐ துறையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட இருக்கு. இதன் மூலமாக சர்வதேச அளவில் ஏஐ துறையில் இந்தியா முன்னிலையில் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு இலவச ஆன்லைன் பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி அப்படிங்கிறது ஏழை மற்றும் மிடில் கிளாஸ் மக்களுக்கு மிகப்பெரிய சுமையாக மாறியிருக்கு. அதனால் இலவச ஆன்லைன் பயிற்சியை வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. நாட்டில் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு தங்களுடைய குழந்தைகளை பெற்றோர் அனுப்பலை அப்படின்னா அவர்கள் கௌரவமான குடும்பமாக பார்க்கப்படுறதில்ல. இதன் காரணமாக இந்த திட்டம் கொண்டு வரப்படுது. இதன் மூலமாக பெற்றோருக்கு பல்லாயிரக்கணக்கான செலவு மிச்சமாகும். அதை குழந்தைகளுக்காக செலவிட முடியும். நம்மிடம் டிஜிட்டல் கட்டமைப்பு இருக்கு, திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்காங்க, அவர்களை ஒருங்கிணைத்து இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 2036 ஒலிம்பிக் தொடரை நடத்த இந்தியா தீவிரமாக இருக்காங்க. மேலும் 2030 காமன்வெல்த் கேம்ஸை நடத்த இருக்கிறோம். மொத்தமாக 40 பிரிவுகளில் 350 போட்டிகள் நடக்க இருக்கு. அந்த போட்டிகளில் நாம் தகுதி கூட பெறுவதில்லை. அதனால் 4/3 பங்கு போட்டிகளில் இந்தியா பங்கு பெறும் வகையில் திறமையான வீரர்களை கண்டறிய திட்டமிட்டிருக்கு. நாடு முழுவதும் 5 முதல் 15 வயது வரையிலான திறமையான மாணவர்களை கண்டறிஞ்சு அவர்களை தரமான விளையாட்டு வீரர்களாக உருவாக்குவதற்கான டேலண்ட் ஹண்ட் திட்டம் தொடங்கப்பட இருக்கு. அதே போல் அவசர கால சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் அதிநவீன பயிற்சி பெற்ற தன்னார்வலர்களை கொண்ட சிவில் டிஃபென்ஸ் கட்டமைப்பு உருவாக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மேலும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா வேகமாக முன்னேறிட்டு வருது. ஏற்கனவே நாட்டில் 3 செமிகண்டக்டர் ஆலை நிறுவி அதை தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்ய தொடங்கி இருக்கிறோம். அடுத்த 7லிருந்து 8 ஆண்டுகளில் 5 முதல் 8 செமிகண்டக்டர் ஆலைகளை நிறுவ திட்டமிடப்பட்டிருக்கு. அதே போல் 2047 ஆண்டுக்குள்ள 100 ஜிகாவாட் அணுசக்தி உற்பத்தியை எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடனான மோதல் மற்றும் மேற்காசியாவில் நீடிச்சிட்டு வரும் பதற்றத்துக்கு மத்தியில் ஈரான் அதிபர் மசூத் பெசாஸ்கியான் அடுத்த மாதம் இந்தியா வர இருக்கிறாரு. செப்டம்பர் 12, 13 தேதிகளில் இந்தியாவில் நடைபெற இருக்கும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்க இருப்பதாக ஈரான் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. மத்திய கிழக்கில் இன்னும் முழுமையாக அமைதி திரும்பலை. அமெரிக்கா ஈரானிடையே நேரடியான தாக்குதல்கள் இல்லை அப்படின்னாலுமே பதற்றம் தொடர்ந்து நிலவிட்டு தான் வருது. இதற்கிடையில் தான் ஈரானுடைய அதிபர் இந்தியா வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அடுத்த மாதம் பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்தியாவில் நடைபெறும் நிலையில் அதில் கலந்து கொள்ளவே ஈரான் அதிபர் பெசஸ்கியான் இந்தியா வர இருப்பதாக சொல்லப்படுது. ஈரான் அமெரிக்க மோதல் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய நிலையில் அதுக்கப்புறம் ஈரான் அதிபர் இந்தியாவுக்கு வர்றது இதுவே முதல் முறையாகும். பயணத்துடைய இறுதி விவரங்கள் இன்னும் முடிவு செய்யப்படாத நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாரு. இந்த சந்திப்பின் போது இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகள், சாபகார் துறைமுகத்துடைய எதிர்காலம் மற்றும் மேற்காசியாவுடைய தற்போதைய நிலவரம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சாபகார் துறைமுக விவகாரம் 2 தலைவர்களுடைய பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளுடன் இந்தியாவுடைய வர்த்தக தொடர்பை வலுப்படுத்துவதில் சாபகார் துறைமுகம் முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது பாகிஸ்தானுடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இந்த நாடுகளுடன் வர்த்தகம் செய்யும் ஒரு வாய்ப்பை சாபகார் துறைமுகம் ஏற்படுத்தி தர்றாங்க.
மேலும் ஹார்முஸ் ஜலசந்தி, இந்திய கடற்படையினர் மற்றும் இந்திய மாலுமிகளுடைய பாதுகாப்பு குறித்தும் இரு நாட்டு அதிபர்களும் விவாதிக்க வாய்ப்பு இருக்கு. தற்போது 165க்கும் மேற்பட்ட இந்திய மாலுமிகள் ஹார்முஸ் மற்றும் பாரசீக வளைகுடா பகுதியில் பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேற்காசிய மோதலின் போது 16 இந்தியர்கள் உயிரிழந்ததாகவும் 75 பேர் காயமடைந்துள்ளதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இதுக்கு முன்னதாக கடந்த ஜூன் மாதம் 2 தலைவர்களும் தொலைபேசியில் பேசிய போது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்குமாறு ஈரான் அதிபர் பெசஸ்கியானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுத்திருந்தார். அப்போது மேற்காசியாவுடைய நிலவரம் குறித்தும் இருவரும் ஆலோசித்தாங்க. குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரமாக நடைபெறுவது இந்தியாவுக்கு மட்டுமில்லாமல் உலக நாடுகளுக்கும் முக்கியமானது அப்படிங்கிறத மோடி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறாரு. பெசஸ்கியான் மற்றும் மோடி அவர்கள் ஏற்கனவே 2024 அக்டோபரில் ரஷ்யாவுடைய கசான் நகரில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது சந்தித்து பேசினாங்க. இப்பேற்பட்ட சூழலில் தான் 2 தலைவர்களும் மீண்டும் அடுத்த மாதம் சந்தித்து பேச இருக்காங்க. ஈரான் 2024 ஜனவரி முதல் பிரிக்ஸ் அமைப்புடைய உறுப்பினராக இருக்கு. எகிப்து, எத்தியோப்பியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரகத்துடன் இணைந்து ஈரானும் பிரிக்ஸ் அமைப்பில் இணைஞ்சது. இதுக்கு முன்னதாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கடந்த ஜூன் மாதம் இந்தியாவுக்கு வந்திருந்தார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதில் இந்தியா இன்னும் தீவிரமாக பங்காற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சமீபத்தில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாகவும் இந்தியா தன்னுடைய கவலையை ஈரானிடம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்திய மாலுமிகள் இருக்கும் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் இந்தியா வலியுறுத்திட்டு வர்றாங்க. இருந்தாலும் இந்திய மாலுமிகள் இருக்கும் கப்பல்கள் தாக்கப்படுறது தொடர்ந்து நடந்துட்டு தான் வருது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு. இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான USS ஃபென்ஃபோல்ட் போர்க்கப்பல் தெற்கு சீன கடலில் இயந்திர கோளாறு காரணமாக சிக்கிக் கொண்டது. இந்த கப்பலிருந்து அழுகிய சடலம் நாற்றம் வீசினதுனால வீரர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆள் பார்க்க தான் பெரிய பண்ணையார் மாதிரி, ஆனால் கை வெட்டிக்கிட்டா வச்சுக்க சுண்ணாம்பு கூட தரமாட்டார் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்கிறது உண்டு. அதுபோல தான் அமெரிக்காவும். என்னதான் உலக நாடுகளில் அமெரிக்கா வல்லரசாக இருந்தாலும் தன்னுடைய மக்கள் மற்றும் இராணுவத்தை மெயின்டைன் செய்யும் விதம் நம்ம ஊர் பண்ணையார் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். USS ஃபென்ஃபோல்ட் போர்க்கப்பலுக்கு ஜப்பானில் இருக்கும் அமெரிக்க கட்டளை மையம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த கப்பல் வழக்கமாக இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் ரோந்து பணிகளை மேற்கொண்டிருந்திருக்கு. இப்படி இருக்கையில் தான் தென்சீன கடலில் சீனாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கடல் சுதந்திரத்தை உறுதி செய்ய இந்த கப்பல் தென்சீன கடல் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. 300 வீரர்களை கொண்ட இந்த கப்பல் சீன கடல் வழியாக பயணிக்க வேண்டும். பெரியதாக மிஷன் எதுவும் கொடுக்கப்படலை. எல்லாம் சரியாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இடையில திடீரென கப்பலில் மின்சாரம் சப்ளை நின்று போனது. ஓடும் கப்பலில் பவர் சப்ளை இல்லை அப்படின்னா உள்ளே இருப்பவர்களுடைய நிலை ஓவனில் இருப்பது போல் ஆகிரும். ஏசி தொடங்கி கழிவறை வரைக்கும் அனைத்துக்கும் மின்சாரம் மிக முக்கியமானது. பவர் கட் ஆனதுனால மொத்த டாய்லெட்டுக்கும் தண்ணீர் கனெக்ஷன் நின்றுவிட்டது. இதனால் கடற்படை வீரர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. கழிவறையில் தண்ணி வராததுனால கழிவுகள் அப்படியே தேங்கியிருக்கு. இதனால் கடற்படை வீரர்களுக்கு தொற்று ஏற்பட்டிருக்கு. கப்பல் முழுவதும் பிணநாற்றம் வீசுவதாகவும் உள்ளே இருக்கவே முடியலை அப்படின்னும் வீரர்கள் குமுறுகிறாங்க. போதாக்குறைக்கு கப்பலுடைய என்ஜினும் அக்கர் செஞ்சதுனால நடுக்கடலில் சுமார் 4 நாட்களாக 300 வீரர்கள் சிக்கி தவிச்சிட்டு வர்றாங்க. கப்பலை பிலிப்பைன்ஸுக்கு இழுத்து செல்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. கப்பலில் இருப்பவர்கள் எப்போடா கரையை பார்ப்போம் அப்படின்னு காத்திருக்காங்க. உலகத்துக்கே ராஜாவாக இருந்து என்ன பிரயோஜனம்? தன்னுடைய சொந்த நாட்டு போர்க்கப்பலை கூட சரியாக பராமரிக்க முடியவில்லையே அப்படின்னு கப்பலில் தவிக்கும் வீரர்களுடைய உறவினர்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மற்ற நாடுகளை எப்படி அடக்கி ஆளணும் அப்படின்னும் அவங்களுக்கு எப்படி பயம் கொடுக்கணும் அப்படின்னு மற்ற நாடுகளை மிரட்டினா அவங்க பணிஞ்சிருவாங்க அப்படின்னு அந்த தொனியிலேயே அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் தங்கள் உள்நாட்டில் என்ன நடக்குது, உள்நாட்டு இராணுவ வீரர்களுக்கும் தங்களுடைய இராணுவத்துக்கும் மக்களுக்கும் என்ன கவலைகள் இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு கூட தெரியாமல் அதை கூட பார்க்காம மற்ற நாடுகளை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற வேலையிலேயே தான் தினம் தினம் தெரிகிறாரு. ஆனால் அவங்க நாட்டு மக்களால் ஒரு நிம்மதியாக பாத்ரூம் கூட போக முடியலை அப்படிங்கிற ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது தான் மிகுந்த ஒரு கவலையளிக்கும் விஷயமாக பார்க்கப்படுது. நாட்டுக்காக தங்களுடைய உயிரையே பணயம் வைத்து கடலில் பாதுகாப்புக்காக போயிருக்காங்க. அப்பேற்பட்ட இராணுவ வீரர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கமோ நிம்மதியான பாத்ரூம் போகிறதுக்கான வசதி கூட இல்லாமல் சிக்கி தவிச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது கேட்கவே ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அமெரிக்கா நான் தான் பெரியவன் அப்படின்னு உலக நாடுகளுக்கிடையே சம்பட்டம் அடிச்சுட்டு வருது. வெளியில் ராஜா மாதிரியும் உள்ளுக்குள்ளே இவ்வளோ கீழ்த்தரமாகவும் இவ்வளோ கேவலமாகவும் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிற விஷயமாக தான் இருக்குது.
இராணுவத்துக்கு ஏதாவது ஒன்றுனா உடனடியாக ஓடோடி செஞ்சு அவங்களுக்கு என்ன உதவிகளோ எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அவங்களுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. அவங்க நல்லபடியாக எல்லையில் இருந்தாங்கன்னா தான் நாம் இங்கே நிம்மதியாக உறங்க முடியும். அப்படி இருக்கும்போது அமெரிக்க அரசு வந்து இராணுவத்துக்கு எதிராக இப்படி ஒரு அசால்ட்டாக இருக்கிறது உண்மையிலேயே வந்து வருத்தமளிக்கும் விஷயமா தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இதோட நம்ம வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.